ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் Flipkart எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Flipkartல வந்து கிட்டத்தட்ட 5% வரை நீங்க வாங்குற பொருளுக்கான டிஸ்கவுண்ட்டும், மிந்த்ராலயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வருது. அது போக கிளியர் ட்ரிப் ஆப்ல வந்து புக்கிங் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அதுலயுமே ஆஃபர் இருக்குங்க. இது யாருக்கு இந்த கார்டு சூப்பரா யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிந்த்ரால வந்து ட்ரெஸ் அதிகமா எடுக்கிறவங்க, இல்லன்னா Flipkartல பொருள் அதிகமா வாங்குறவங்களுக்கு செம ஆஃபர். ஏன்னா, இது வருஷத்துக்கு ரூ. 500 ஃபீஸ் வர்ற ஒரு கார்டுங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, Flipkart நீங்க பொருள்லாம் வாங்குறப்போ 5% வந்துட்டுருக்கும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இது லாபம். அப்படி இல்லைங்க, நான் கம்மியா தான் வாங்குவேன் அப்படின்னாலும், இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிக்கங்க. 11 மாதம் யூஸ் பண்ணிட்டு 12வது மாதம் ஸ்டார்ட் ஆகறக்குள்ள இந்த கார்டை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ₹500 சார்ஜ் வராது. இல்லை அதுக்கு முன்னாடியே நல்ல யூசேஜ் பண்ணிட்டு, அதில் பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். Flipkartல 2 டைப் கார்டு இருக்குது. எஸ்பிஐ கார்டு, ஆக்சிஸ் கார்டு. ஆக்சிஸ் கார்டில் அதிக ஆஃபர்ஸும், Flipkart கார்டு இப்போ தான் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. இதுலேயுமே நிறைய ஆஃபர்ஸ் வருது. இந்த கார்டு வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஃபோனில் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5% பேமெண்ட் வரும். அவங்கக்கிட்ட பாதியை வாங்கி அந்த 5% இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு 2% 2.5 அவங்ககிட்ட ஆஃபர் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு 2.5 எடுத்துக்கங்க. உங்களுக்கு பெனிஃபிட், அவங்களுக்கு பெனிஃபிட். பிடிச்ச நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கார்டு வந்து யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Flipkartல அதிக பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.